மக்கானா வச்சு எப்படி மிக்சர் செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அகலமான பேனில் நெய் அல்லது கடலெண்ணெய் வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். மக்கானா வந்து ஒரு 1.5 கப் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மக்கானாவை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து விடணும். அதாவது நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்படி நீங்கள் இதை வந்து நிதானமாக இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மக்கானாவை நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இந்த பதம் வர்ற மாதிரி நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஒவ்வொரு பொருட்களாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். அடுத்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துட்டு நிலக்கடலையை லைட்டாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. நிறம் மாறாமல் கருகாமல் கரெக்டான பதத்தில் ஒரு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து முந்திரி சேர்க்குறோம். முந்திரியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். வறுத்து எடுத்துட்டு அடுத்து நம்ம இதோட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்சருக்கு நீங்கள் என்ன போட விரும்புகிறீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் உரப்பு இனிப்பு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனேயும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. நான் 2வது தடவை ஊற்றின அதே எண்ணெயிலே தான் இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வறுத்து விட்டீங்கனாலே உங்களுக்கு இதை கையில் வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவு இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை. லைட்டாக பொரிகடலை போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. பொரிகடலை கொஞ்சம் வேகமாக வறுபட்டுரும். அதனால் கொஞ்சம் மினிமமாக ஃப்ளேம் வச்சு இதை வேகமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறினா மட்டும் போதும். இப்போ இதையும் நல்லா வறுத்து விட்டாச்சு. வறுக்கிற பொருட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சர் கலவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிளகாய் பொடி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை வேகமாக பார்த்தீங்கன்னா நிறம் மாறக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக இதை இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட பச்சை வாடை வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருட்களாக வறுத்து வச்சதை நம்ம இதோட போட்டு நல்லா கிளறி எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக லோ ஃப்ளேம் தான். வறுத்த மக்கானா போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச நிலக்கடலை சேர்த்தாச்சு. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா நம்ம பொரிகடலை சேர்க்குறோம். அதையும் நல்லா வறுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உரப்பாக நல்லாவே இருக்கும். அடுத்து கேஸு போட்டாச்சு வறுத்தது. அடுத்து கறிவேப்பிலையும் வந்து இதோட சேர்த்தாச்சு. எல்லாமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதோட நம்ம சேர்க்க போகிறது இந்த கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சாப்பிட்றதுக்கு உரப்பு இனிப்பாக இருக்கிறதுக்காண்டி என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனியை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை அமர்த்திடுங்க. ஏன்னா கருகிரும். ஓரளவு அந்த மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் வறுபட்ட உடனேயுமே நீங்கள் மீடியமில் 2-3 இது சேர்த்துட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சேர்த்து நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அழகாக இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடும். மக்கானா மிக்சர் ரெடி.